இன்ப அதிர்ச்சியா இருக்குது. எனக்கு என்னை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அரசியல் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா எனக்கு பின்னாடி என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலே ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு பின்னாடி என்னுடைய பக்கபலமாக எனக்கு மிக பெரிய சப்போர்ட் என்னுடைய கணவர் சுந்தர் அவர்கள். கடந்த 31 ஆண்டுகளாக குடும்பம் நடக்கும் போது இன்னைக்கு இந்த மேடையில் முன்னாடி தைரியமாக சுந்தராக நிற்கிறேன்னா அதற்கு ஒரே காரணம் என் கணவர் தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மேடையில என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்காருன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தேர்தல் வந்து அவருக்கான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் வந்து சுந்தர் அவர்களும் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரும் அவங்களுடைய போட்டி கிடையாது. இந்த போட்டி நியாயத்துக்கும் நீதிக்கும் போட்டி, போய்விட்டாருக்கு எதிராக இருக்கிறது போட்டி. இந்த போட்டி மக்களுக்கு நல்லது யார் செய்வாங்க, மக்களை யார் எடுத்து வரண்டாங்க ஏமாற்றிருக்காங்க, அதுக்கான போட்டி. இந்த போட்டி நிச்சயமாக மதுரையில் வாழ்ற, மதுரை சென்ட்ரல் மத்திய மதுரையில் வாழ்ற மக்களுடைய நலனுக்காக இருக்கிறது. இதுவரைக்கும் அவருடைய 30 வருடங்களாக சினிமா துறையில ஒரு சின்ன கரையும் இல்லாம அவர் இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதிர கேட்கிறக்காரங்களுக்கு வந்து என்னத்தான் சொல்றது, அவரை பத்தி தவறா என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு புரியல. என்ன தப்பா பேசுறதுக்கு தவறாக பேசுறதுக்கு ஒரு துணி விஷயம் கூட கிடையாது. சுத்தி சுத்தி என்ன வருவாங்க, என்ன தாண்டி பேசுவாங்க. பேசணும், இதுவும் பார்த்தாச்சு, இதுக்கு நிறையும் பார்த்தாச்சு. நான் ஒரே விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில நான் சொன்ன மாதிரி இந்த வெற்றி வந்து நம்ம வெற்றி இருக்கணும், மதுரை மக்களுடைய வெற்றி இருக்கணும், உங்களுடைய வெற்றி இருக்கணும். இந்த உங்களுடைய வெற்றி நினைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த வெற்றி முக்கியமானது. ஏன்னா என்னுடைய கணவர் இரட்டை எலெக்ஷன் நிற்கிறாரு, அதுவே பெருமை அவருக்கு கிடையாது. எனக்கு அவர் அறிமுகமான காலத்திலிருந்து எனக்கு தெரியும், அவருடைய கணவர் ஹீரோ, ஒரு மாபெரும் தலைவர். அவர் பார்க்கிறது புரட்சி தலைவர் என்கிறார். அவருடைய பாடல்கள், அவருடைய வரிகள், அவருடைய டயலாக்ஸ், பாடம் வராது சொல்லிடாதீங்க, ஆனா அவருடைய ஒவ்வொரு வரியும் அப்படி ஒரு வாழ்நாட்டில் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி இந்த மேடையில நிச்சயமாக எங்களுடைய வீட்டுல மூத்த அண்ணனாக நாங்க பார்க்கக்கூடிய தேசி சண்முகம் அவர்கள், அவருக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். திராவிட கழகத்தினர் எல்லாரும் வந்து குடும்ப அரசியல் பண்ணும்போது அவர் என் கணவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி சுந்தர் அவர்கள் என்ன நல்லா இருக்கும் அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து அவர் நிக்க வச்சாரு பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு இந்த மேலே அவருக்கு நன்றி சொல்றேன். அந்த ஒரு மனசு யாருக்கும் வராது. நான் இருக்கணும், என் குடும்பத்திலே மாமா மச்சா இருக்கணும், என் தம்பி இருக்கணும், என் அண்ணன் இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாரும், அந்த காலத்துல எல்லாரும் இருந்தாங்க. அப்போ கூட நேற்று வந்தவங்களுக்கு கை கட்டிட்டு வணக்கம் சொல்லிட்டு இடம் கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படி ஒரு அரசியல் பார்க்காம நல்ல கேண்டிடேட் இருக்கணும், மதுரை மக்களுக்கு யார் நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் சொல்லிட்டு சுந்தர் அவர்களை பார்த்து அவர்கள் நம்பிக்கையோட இங்க நிற்க வச்சிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து நாங்க வாழ்நாள் கடமைப்பட்டோம். நான் நிறைய டைம் எடுக்க மாட்டேன். சுந்தர் சார் என்ன சொல்ல போறாரு அதுதான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மதுரை மக்கள் அவர் வந்து
எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை இல்லாம நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் நீங்க நினைச்சு வாக்களித்தீங்கன்னா போதும், நிச்சயமாக ஜெயிச்சிருவாரு. உங்களை நம்பி மதுரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மதுரைக்காரங்க கிடையாது, அவங்க தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்கள் மனசுல ஒவ்வொரு தமிழன் மனசுல அவர் இருக்கிறாரு. அது போதும். மதுரை தமிழ்நாட்டுடைய இதயம், சென்ட்ரல் போக்கல் பாயிண்ட் இதயம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் மதுரையில வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலே சுந்தரசி அவர்கள் இருக்கிறாரு. அது மட்டும் மனசு வச்சுட்டு அவர்கள் வாக்களிக்கிற போதும் நிச்சயமாக உங்க தொகுதியிலிருந்து ஒரு உங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை சட்டசபையில் அமைச்சிட்டு சென்ட்ரல் இருக்கிற மதுரை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் இங்கிருந்து நீங்க அனுப்புறீங்க. அது போதும் எனக்கு. அது சார்பாக இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.